நிறைந்திருக்கும் பெரியோர்களே, கலா ரசிகர்களே, வணக்கம். உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா உயிர்களும் காற்று சுவாசிச்சு உயிர் வாழுது. ஆனா கலைஞர்கள் ரசிகர்களோட கைத்தட்டல சுவாசிச்சு தான் உயிர் வாழறாங்க. கலைங்கிற தீபம் காத்துலயோ மழையிலயோ அணைஞ்சு போறதில்லை. ஆனா இன்னையிலேருந்து நான் நாட்டியம் ஆடுறதை நிறுத்தில்லாமல முடிவு பண்ணிருக்கேன். ஏன்னா பீட்டருங்கிற பியானோஸ்ட நான் லவ் மேரேஜ் பண்ணிக்க போறேன். என் சுயநலத்தை மன்னிச்சு எங்க 2 பேரையும் ஆசீர்வதிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இம்பாசிபிள். ஏன் இந்த முடிவுக்கு வந்த? காதல், கல்யாணம், கத்திரிக்காய். லட்சத்துல கோடியில் ஒருத்தர் கிடைக்கிற வரம் தான் இந்த கலை. என்ன மாதிரி கலை காவலரோட நிழல்ல இருந்தா தான் உன்னோட புகழும் பொருளும் நாளுக்கு நாள் பெருகும். நம்ம ட்ரூப்புக்கு ஃபாரின் போற சந்தர்ப்பம் கூட வந்திருக்கு. லவ்ங்கிற மாயில சிக்கி உன்னை தேடி வந்திருக்கிற சீதேவியை காலால உதைச்சிடாதே. கல்யாணங்கிற துருப்பிடிச்சு போன கோடாலியால நாட்டியம் ஆடுற உன் காலை நீயே வெட்டிக்காதே. Please don't kill the art in the name of bloody marriage. Stop it. இந்த ஆட்டுக்குட்டிக்காக ஓனா ஏன் அழுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு பணம் வேணும். அட்ட மாதிரி எங்களை போல இருக்கிற கலைஞர்களோட ரத்தத்தை குடிச்சு நீ பிழைக்கணும். நாங்க சுகமா இருக்கிறத உன்னால பொறுக்க முடியாது. உன் சுயநலத்துக்காக எங்க பாசத்தை அழிச்சுக்கிற அளவுக்கு நான் பைத்தியக்காரி இல்லை. பொல்லாத காதல், உடம்பு மேல இருக்கிற வெறி. The whole thing is bloody sex. இல்ல, அம்மான்னு கூப்பிடுறப்ப ஒரு தாய் மனசு பொங்குதே அது காதல். அப்பான்னு கூப்பிடுறப்ப ஒரு குழந்தை மனசு பொங்குதே அது காதல். பார்வைகளால இடம் மாறி போன 2 இதயங்கள்ல புனிதமா பிறக்குதே அதுக்கு பேர் தான் காதல். ஆனா காதலுடைய பெருமை பத்தி கசாப்பு கடைக்காரனுக்கு எங்க தெரியும்? அநியாயமா ஏமாந்து போகாத வைஜெயந்தி. வயசு கோளாறு தனிச்சுக்க வடிகால் வேணும்னு ஒரு ஜோடியை தேடிக்கிறதுக்கு, சத்தம் போடுற ரத்தத்துக்கு பதில் சொல்றதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிறதுக்கு, பச்சையா சொல்ல போன உங்க காமத்தை மூடி மறைக்கிற ஒரு போர்வைக்கு போய் காதல்னு பேர் வச்சு அதை நான் ஒன்னும் பைத்தியக்காரன் இல்ல. ஜெயராம், நீங்க அத்துமீறி பேசுறீங்க. உங்களுக்கு பதில் சொல்ல நான் தயாரா இல்ல. என் முடிவை யாராலையும் மாத்த முடியாது. வரேன். நில்லு. என்னை விட்டுட்டு நீ வெளியே போறது உன் அழிவுக்கான ஆரம்பம். பெரிய காதல் கல்யாணம் நீ என்னை என் ட்ரூப்பையும் எட்டி உதச்சிட்டு போற. இந்த காதலுங்கிறது ஒரு கண்ணாடி பொம்மையில் நீ தெரிஞ்சுக்கத்தான் போற. சம்சார வாழ்க்கை சுக்குநூற சிதறி போய் நடுத்தருவுக்கு வரத்தான் போற. உன் வாழ்க்கையை கெடுத்து உன்னை பிச்சைக்காரியை அலைய வைக்கல நான் ஜெயராம் இல்ல. மைண்ட் இட். யார் யார் வாழ்க்கை எப்படி எப்படி அமையணும்னு காலம் தான் சரியா பதில் சொல்லணும். ஹலோ ஹலோ, நான் ஜெயராம் பேசுறேன். உங்க ஹோட்டல்ல வேலை செய்யற பியானோ பிளேயரை உடனே வேலையை விட்டு துரத்திட்டா நல்லது. உங்க நன்மைக்காகத்தான் சொல்றேன். His conduct is very bad. I will tell you later on. Okay, sir. வைஜெயந்தி, ஏன் பழிவாங்கும் படலத்தை இப்பத்தான் ஆரம்பிச்சிருக்கேன். போக போக பார். I will spoil your whole life. பீட்டர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான மேட்டர். போயும் போயும் உனக்கு மனைவி அவதானா கிடைச்சா ஒரு நடத்து கட்டவளோடைய நீ குடும்பம் நடத்துற. I pity for you, Peter. போ போ, உன் பத்தினி படிதாண்டி உட்கார்ந்துருக்க.
ஃபைன் கட்டிடுறேன். Thank you. சீக்கிரமா வரணும்னு புத்தி வேண்டாம். 1 2 3 4 5 6 7 8 9. சாரி மேடம், டிக்கெட் இல்லாத உங்களுக்கு உள்ள இடம் இல்ல. Please, only one seat. நோ ஹவுஸ்ஃபுல். வாங்கிக்கோ. ஷோ முடியற வரைக்கும் ஒரு சீட்டே போதும். Thank you. கல்லோடு முட்டை முட்டுமா, தீயோடு பஞ்சு ஒட்டுமா, நான் தாண்டா நல்ல ஹீரோ, என் முன்னால் நீ ஜீரோ, நீ தாண்டா ஒரு ஜீரோ, நான் தாண்டா இனி ஹீரோ. என் ஆட்டம் கொஞ்சம் பாரு, என் ஆட்டம் இங்கே யாரு, என்னோடு மோதி பாரு, என் கொம்பு ரொம்ப கூறு, நான் பிரேக்கு போட்டு ஒன்ன மாட்டா, என் சக்தி என்ன கொஞ்சம் காட்டட்டா, நான் பாட்டு பாடி பல்ல தட்டட்டா, நான் ஆட்டாடி முட்டி தட்டட்டா, நானா நீயா அடபோடா ஐயா, கற்பனை ஒன்று ஒப்பனை போட்டு எப்படி இப்படி ஆடுதடா, அட்டாக் 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 செய் செய். நான் தாண்டா நல்ல ஹீரோ, என் முன்னால் நீ ஜீரோ, நீ தாண்டா ஒரு ஜீரோ, நான் தாண்டா இனி ஹீரோ. அட்டாக் 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 என் தேகம் ரப்பர் பந்து, நீ மோதிப்பாரு வந்து, துள்ளாதே என்னை கண்டு, நீ தொட்டால் வாழை கண்டு, நான் செப்பு போட்டு உன்னை வெல்லட்டா, ஒரு வித்தை செய்து உன்னை கொல்லட்டா, உன் மேலே தப்பு தாளம் போடட்டா, உன் மூஞ்சி மேலே கோலம் போடட்டா, எப்படி அப்பா இப்படி அப்பா, சித்தம் கொதிக்குது ரத்தம் துடிக்குது வெற்றி அழைக்குது பாபா. அட்டாக் 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 செய் செய். நான் தாண்டா நல்ல ஹீரோ, என் முன்னால் நீ ஜீரோ, நீ தாண்டா ஒரு ஜீரோ, நான் தாண்டா இனி ஹீரோ. கல்லோடு முட்டை முட்டுமா, தீயோடு பஞ்சு ஒட்டுமா, நான் தாண்டா நல்ல ஹீரோ, என் முன்னால் நீ ஜீரோ, நான் தாண்டா நல்ல ஹீரோ, என் முன்னால் நீ ஜீரோ. What a dance. Hey. அண்ணா. இதான் லாஸ்ட். இனி எப்பவும் டான்ஸ் ப்ரோகிராமுக்கு போக கூடாது. பொண்ணா லட்சணமா வீட்ல விழுந்து கிடக்காம டான்ஸ் ஆன் டான்ஸ். ஏன் போக கூடாது? உன்னை விட ஒரு எக்ஸ்பர்ட் டான்சர். அவர் ப்ரோகிராம் போறதுல தப்பு என்ன இருக்கு? Shut up. No questions. நான் உன்னோட அண்ணன். This is my order. அண்ணங்கிற ஒரே காரணத்துக்காக பைத்தியம் மாதிரி ஆணையிட்டா எனக்கு பிடிக்காது. பிடிக்கலன்னு சொன்னா கைய காலை வெட்டிடுவேன். வெட்டுவ. அங்க டான்ஸ்ல தோத்து போயிட்டு அந்த கோபத்தை ஏன் மேல காட்டுறியா? பெரிய மதுரை வீரன் கைய காலை வெட்டுறாரா?
இட்ஸ் a challenge. எங்க வெட்டு பார்க்கலாம். எவ்வளவு கொழுப்பு என்கிட்ட சேலஞ்ச் பண்றியா? இன்னொரு தடவை அவன் டான்ஸ் ப்ரோகிராமுக்கு போன அவன் கதைய அப்புறம் அவன் டெட் பாடி கூவத்துல தான் மிதக்கும். கமான் சிவா. நீ என்னதான் சொல்லு தலைவா? சும்மா தங்க ஆப்பிள் மாதிரி பளபளக்கிற உன் தங்கச்சியை பார்த்தா ஓ மை காட், எவன் மேரேஜ் பண்ண கொடுத்து வச்சிருக்கானோ அவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. என்னடா உளற ஸ்கவுண்டல். இன்னொரு தடவை என் தங்கச்சிய பத்தி ஏதாவது பேசுன உன்னை பணமாக்கிடுவேன். என் தங்கச்சி தான் எனக்கு எல்லாம். அவன் மேல எவனாச்சும் கண்ணு வச்சா கூட அந்த கண்ணை தோண்டிடுவேன். ஜாக்கிரதை. ஐ எம் சாரி தலைவா. கமான். டான்ஸை நிறுத்தாதடி, நாம தெருவில் டான்ஸ் ஆட வேண்டியிருக்குன்னு சொன்னேன், கேட்டியா? நீ தான் பொட்டக்கோழி சேவலை திறத்துற மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன்னாலதான் என் வேலையும் போச்சு, குடிச்சே என் வேட்டியும் போச்சு. குடிக்காதீங்க, நீ இப்ப வேதாந்த பேசுன எப்படி? புருஷனை சந்தோஷப்படுத்த முடியாத உன்ன மாதிரி பொம்பளைங்க கூட குடும்பம் நடத்தலாம். எப்ப குடிச்சுக்கிட்டு தாண்டி இருக்கணும். இப்ப கூட அந்த கப்பை கூட குடுடி. குடுக்க மாட்டேன். உன்னையாடி அடமானம் வைக்க முடியும்? குடுடி, அந்த கப்பை குடு. குடுடி. குடுக்க மாட்டேன், உன் உயிரை எடுத்துடுவேன். குடு குடுடி. குடு குடுடி. டாடி ப்ளீஸ் விட்டுருங்க டாடி. அப்பா உங்களுக்கு வேண்டியது பணம் நான் கொடுக்குறேன், அதை என்கிட்ட கொடுங்க. இதுல பாதியை வீட்டு செலவுக்கு அம்மாட்ட கொடுக்குறேன், மிச்சத்தை நீங்க. மைசன், வீடு கிச்சன் கத்திரிக்காய் இதை பத்திலாம் கவலைப்படுறது உங்க அம்மாவுடைய கடமை. அப்பாங்கிற முறையில் பணத்தை எடுத்துக்கிறது என் உரிமை. ஒரு கோப்பையிலே குறா. கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். தம்பி, கல்யாண் அடிபட்டுடுச்சா? இத எந்த போட்டியில ஜெயிச்சு வாங்கிட்டு வந்தப்பா? அம்மா, எந்த வேதனையும் பொறுத்துக்கிற சக்தி உனக்கு இருக்கலாம். ஆனா அப்பா செய்யற அநியாயத்தை சகிச்சுக்கிட்டு பொறுமையா இருக்கிற சக்தி எனக்கு இல்ல. அவர் இஷ்டப்படியெல்லாம் உன்னை ஆட்டி படைச்சாலும் நீ எப்படிமா பூமாதேவி மாதிரி பொறுமையா இருக்க? முதல்ல எந்த காம்படிஷன்ல ஜெயிச்சேன்னு சொல்ல. எதுக்குமா பேச்ச மாத்துற? இந்த மௌனத்தால நிஜங்களை கொன்னிடாதுமா. சொல்லுமா. இந்த சலங்கையை பாத்தியா ராஜா? என் கனவோட மொத்த உருவமே இதுதான். கர்நாடக சங்கீதத்தையும் பரதநாட்டியத்தையும் இணைச்சி நவீனப்படுத்தி நான் ஒரு பரிசோதனையை பண்ண நினைச்சேன். ஆனா என் காதல் திருமணத்துல அந்த கனவு நொறுங்கி போச்சு. அந்த கனவை உன் மூலமா நிறைவேற்றணுங்கிறது தான் என் வாழ்க்கையோட ஒரே லட்சியம். அம்மா, இத ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு உங்க லட்சியத்தை நிறைவேற்றுறேன். Ready? 1, 2. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Hey! Dance King! Oh, wow, Dance King. நேத்துக்கு ப்ரோக்ராம்ல உங்க மூமெண்ட்ஸ்க்கு என் இதயமே இடம் மாறி போச்சு. It was marvelous. இவ்ளோ நல்லா டான்ஸ் கத்து கொடுத்த உங்க குரு யாருங்க? நானும் டான்ஸ் கத்துக்கணும். டான்ஸா? நீயா? கல்யாண், இந்த கிளி யாருன்னு தெரியுதா? உன்னோட டான்ஸ் ஆடி தோத்து போன ரஞ்சித்தோட சிஸ்டர். ஓஹோ, நம்ம ரஞ்சித்தோட சிஸ்டரா? ஆமா, நமக்கு சோப்பு போட்டு ஒரு வழி பண்ண தான் வந்திருக்கா. இத பாருமா, இந்த குரங்காட்டத்தை எல்லாம் உங்க அண்ணங்கிட்டே கத்துக்கலாமே. ஓஹோ, டான்ஸ் கத்துக்க போறியா குரங்கு மூஞ்சி? ஏய், நீங்க என்ன பெரிய மன்மதன்னு நினைப்பா? பெரிய டான்ஸ் ராஜன் மரியாதை கொடுத்தா நெருப்பு கோழியாட்டம் கொதிக்கிறீங்களே. ஏய், யாரடி கோழின்னு சொல்ற? நீ கோழி, உங்க அம்மா கோழி, உங்க அப்பன் கோழி, உங்க அண்ணன் கோழி, உங்க பாட்ட முப்பாட்ட மொத்தத்துல உங்க குடும்பமே ஒரு கோழி பண்ண. டேய், எங்க ஃபேமிலி பத்தி ஏதாவது பேசினே கைய கால உடைச்சு சிக்கன் ஃப்ரை பண்ணி உங்க வீட்டு நாய்க்கே பார்சல் அனுப்பிச்சிடுவேன். ஜாக்கிரதை. என்னடி ரொம்ப அலட்ற? எடா கைய. பாத்துருப்பேன். அம்மா, சிக்கன் ஸ்பெஷலிஸ்ட், இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒண்ணும் வேண்டாம். நீங்க நல்ல டான்சர் ஆச்சே, உங்க குரு யாருன்னு ஆசையா கேட்டா உங்க அபிமானியா அவமானப்படுத்துறாரு. சரி, என் குருவோட அட்ரஸ் தானே, ஃபாலோ மீ.
ஓய், அந்த குழந்தை என் குருவோட அட்ரஸ். ஐயோ ஹாய் லதா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ நோ. ம். இதான் போல அட்ரஸ். நீயா குரங்கு மூஞ்சி, இங்க எதுக்காக வந்த? உங்களை பார்க்க தான் வந்தேன். இத பாரு, என்ன பார்க்க வரதா இருந்தா வாசல் வழியா தான் வரணும். இப்படி குரங்கு மாதிரி மேலே ஏறி கூரையை பிச்சுக்கிட்டு திருட்டுத்தனமா வரக்கூடாது. சும்மா அழாம இங்க எதுக்கு வந்தேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அழு. முதல்ல என்ன குளிப்பாட்டி விடுங்க, எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன். குரங்கு எல்லாம் எங்க குடும்பத்துல யாரும் குளிப்பாட்டுறது இல்ல. அடி பாவி, எவனாச்சும் பார்த்தா நான் தான் ஏதோ செஞ்சு அழ வைக்கிறதா நினைச்சுவாங்க. இங்கதான் அதான் பாத்ரூம், போய் குளிச்சு தொலை. இது பாத்ரூமா? இங்க நான் குளிச்சா எல்லாருக்கும் நான் குளிக்கிறது தெரிஞ்சு போயிடும். அம்மா வீட்டை பூட்டிட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியில இருக்கிறதுல இது ஒண்ணுதான் பாத்ரூம். கண்ணை மூடிட்டு குளி, ஒண்ணும் தெரியாது. எனக்கு இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் சொன்னேன். சரி, நான் இப்படி திரும்பிக்கிறேன். சோப்பு ஷாம்பு. குரங்குக்கெல்லாம் இன்னும் சோப்பு ஷாம்பு தயாரிக்கல. குளிச்சாச்சா குரங்கு மூஞ்சி? இத பார், உன் குளியல பார்த்தா நீ தீபாவளி குளிக்கிற ஜாதியா தான் தோணுது. எங்க வீட்டு தண்ணியெல்லாம் காலி பண்ணிட்டியா? இப்ப சம்மர் வேற ஆச்சா? என்னது கலட்டா? உன்னைய பார்த்து நீ பயந்தியா? மரத்துல பெண் குரங்கு ட்ரெஸ் ஆண் குரங்கு எடுத்துக்கிச்சு. இந்தா நீ இங்கே தான். நிறுத்து. ஏன் இப்படி புலம்பி தீக்கிற? இந்தா என் ட்ரெஸ் போட்டுக்கோ. ஷெட்ட கிளீன் பண்ண பிறகுதான்.
ஏன் கழுதை ஆட்டம் படுத்து கிடக்குற? உடம்ப உழைச்சு வேலை செய். உன் மிரட்டலுக்கு பயந்தோன்னு வேலை செய்ய முடியாது. தெரியும் தெரியும். உன் பேண்ட்டுக்காகவாவது வேலை செய்வல்ல? அதுக்காக கூட இல்ல. அப்ப நான் உங்க அபிமான ரசிகை. ரசிகையாயிரு இல்ல ராட்சசியாயிரு, சொன்ன வேலையை செய். கோபம் எதுக்குமா? உன்னோட ஒரு தரம் ஒரு தரம் ஒரே ஒரு தரம் ஒரே ஒரு தரம் ஒரே ஒரு தரம் சொல்லு. டான்ஸ் ஆடணும்னு ஆசை. என்னால முடியாது. உன்னோட டான்ஸ் ஆடணும்னு எவ்வளவு ஆசை வந்திருக்கேம்மா. சரி, உன்னோட டான்ஸ் ஆடுறேன். அப்ப எனக்கு என்ன கொடுப்ப? எது கேட்டாலும் தரேன். எது கேட்டாலும் கொடுப்பியா? ஓ சரி, நாளைக்கு லவர்ஸ் பார்க்ல சந்திக்கிறோம். இருங்க, போறேன்ல. யாருடா இந்த பொண்ணு? சுப்புலட்சுமின்னு என் ஃபேனு. என் மேலேயும் என் டான்ஸ் மேலேயும் ரொம்ப இஷ்டமா. கொஞ்சம் லூசு. ஹலோ. Dance, 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 baby, dance, dance, dance. Dance, 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 baby, dance, dance, dance. Dance, 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 darling, dance, dance, dance. One சரிகா 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 சுரமும் பதமும் கலக்கட்டுமே. Two rigama 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 இனிமையின் ராகம் பிறக்கட்டுமே. சுதிகளும் லயங்களும் சுகமென இணைந்திட. கமகம கானமும் நடனமும் கலந்திட. ரசவாதமே வானும் மண்ணும் தீர்ந்தாலும் தீராது நம் பாசம். மலர்கள் தீயாய் போனாலும் மாறாது நம் நேசம். Dance, 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 baby, dance, dance, dance. Dance, 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 darling, dance, dance, dance. Dance, 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 darling, dance, dance, dance. Dance, 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 baby, dance, dance, dance. சரிகா 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 சரி சரி நடனங்கள் பிறக்கிறது. ரிகமா 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 சரிகம பதனி சிரிக்கிறது. நாட்டியம் இசைந்திட நாதமும் கலந்திட. சங்கம வேளையில் பொங்கி வழிந்தது காணவே இனிதாகுமே சுகராகவே. இருவரி சங்கம சங்கீதம் அதுவே உலகின் நாதம். சிவபார்வதியின் அத்வைதம் கலைகள் வாழும் கைலாசம். வெண்ணிலவை சலவை செய்தாலும் உன்முகம் போல் வருமா? செம்பவளம் அழகே என்றாலும் உன்னகம் போல் வருமா? Dance, 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 darling, dance,
dance, dance, dance, baby, dance, 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 baby, dance, 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 darling, dance, dance, dance. One sariga, sariga, sariga. Two digama, digama, digama. Three sariga, digama, gama pa. Four sariga, digama, gama pa. Da pa da ni da ni sa ni sa ni. Da pa da ni da ni sa ni sa ni. Ga ga sa. Re re ni. Ga 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 sa. Re 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 ni. Ga sa. Da sa. Re ni. தலைவா தலைவா ரஞ்சித் தலைவா தலைவா உன் தங்கச்சி அந்த கல்யாண பையலோட மோட்டார் பைக்ல இருந்து இறங்கி 2 பேரும் பெட்ரூமுக்கு போறாங்க தலைவா. ஏண்டா திருட்டு நாயே, என் தங்கச்சியோட போறதுக்கு அவ்வளவு தைரியம் எதுடா அந்த பொறுக்கி பயலுக்கு? குருட்டு பயலே, உனக்கு பகல்லையே ஒண்ணும் தெரியாது, இதுல ராத்திரின்னா ஐயோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சு. இல்ல தலைவா, என் கண்ணு அப்படி ஒண்ணும் மோசமானது இல்ல தலைவா. நான் சொல்றது 10% உண்மை தலைவா. இன்னைக்கு அவனை தீர்த்துணும் தலைவா. சத்யா, நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்தது? எவ்வளவு நேரம் ஆச்சு மல்லத்தா படுத்து? ரொம்ப நேரம் ஆச்சு. ஏண்டா ராஸ்கல், என் தங்கச்சி மேலேயே பழி சுமத்த? இல்ல தலைவா, எழுந்து. என் கண்ணால பார்த்த தலைவா. அடிக்காத தலைவா, என் கண்ணால பார்த்தேன். அடிக்காத தலைவா, தலைவா அடிக்காத. ஐயோ அடிக்காத. கல்யாண், I love you. ஐயோ, அது நீ படிக்க வேண்டிய லெட்டர் இல்லம்மா. நான் எதுக்குடா அதை படிக்க போறேன்? அதான் உன் கண்ணுலயே தெரியுதே உன் காதல் கதைன்னு. ஐயோ, காதலுக்கு கண் இருக்கு. ஆகட்டும். எவ்வளவு தைரியம்டா உனக்கு? ஃப்ரெண்டுன்னு இடம் கொடுத்தா என் தங்கச்சி மேலே கை வைக்கிறியா? போடா ராஸ்கல், போடா. என்ன தலைவா, என்னாச்சு? ஏய், சிவா என் தங்கச்சியை கற்பழிக்க முயற்சி பண்ணான்டா. பிடிங்கடா அவனை. அதோ பிடிங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். என் தங்கச்சி மேல கை வச்சவன் எவனா இருந்தாலும் அவனுக்கும் இதே கதிதான். டேய், இவன் முழுசா எரிஞ்சதும் அந்த சாம்பலை எடுத்துக்கிட்டு போய் கூவத்துல கரைச்சிட்டு வந்துருங்கடா. நம்ம
எஸ்ஐய பார்த்து கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. கல்யாண், அர்ஜென்ட்டா உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். இரு, நீ சொல்லாமலே எனக்கு அது புரிஞ்சு போச்சு. நீ வர்ற வழியில உனக்கு எதிரில் வந்த ஒரு கிழவனோட பணம் உன்னை பார்த்து எழுந்து கண்ணடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதோட இல்ல, அழகா சிரிச்சு ஐ லவ் யூ அப்படின்னு கூட சொல்லுச்சு. ஆமே கரெக்ட்? அம்மா, இப்போ அது சிரிச்சியே. பொம்பளைங்க சிரிச்சாதான் அழகு. நல்லா இருக்கா? பியூட்டிஃபுல். அந்த முகலாய சக்கரவர்த்தி ஷாஜஹான் மாதிரி இந்த கல்யாண் தன்னோட அழகு ராணிக்கு இந்த தாஜ்மஹாலை பரிசா கொடுக்கறான். அப்போ ராணி அவர்கள் இந்த சக்கரவர்த்திக்கு என்ன பரிசு தரீங்க? என்ன பரிசுனாலும் தரேன். அப்படின்னா ஒரே ஒரு முத்தம் தேவை. அது மட்டும் ஆகாது. ரியல் தாஜ்மஹலுக்கு என்ன அழைச்சிட்டு போங்க. அந்த அன்பு மாளிகையில எத்தனை முத்தம் வேணும்னாலும் தரேன். ஓகே? அப்படின்னா நான் கழவனா தான் போயிடுவேன். எனக்கு இப்பவே வேணும். லதா, லதா, ஏய். உண்மையத்தான் சொல்றியா? ஏண்டா, 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஓசி தண்ணி அடிச்சதும் உன் கண்ணுக்கு எல்லாம் ரெண்டா தெரியுதா? இல்ல தலைவா, என் கண்ணால பார்த்தேன். இங்கதான் உட்கார்ந்திருந்தாங்க தலைவா. எங்கடா? ஏய், என் தங்கச்சி தங்கண்டா. பொறுக்கி நாயே, முதல்ல உன் கண்ணாடிய மாத்துடா. கல்யாண், சீக்கிரம் வாங்க. குளிச்சு முடிச்சிட்டேன். டவல். என்ன கல்யாணம்? இது நமக்கு ஒத்து வராதுப்பா. என்ன திருட்டுத்தனமா காதலிச்சு நாம ஏன் அவஸ்தைப்படணும்? நாம எது செஞ்சாலும் பப்ளிக்கா ஓபனா செய்யலாம். காச்சு மூச்சிரு கத்துன வாயில ஆப்பிள் வச்சு அடைச்சிருவேன். கத்தாத கத்தாத. I am in love. I am in love. கல்யாண் ப்ளீஸ், ஏன் இப்படி என்ன மாட்டி விடுற? இனிமே சத்தம் போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணு.
வானில் பூமழை சிந்தியதோ வெள்ளை மல்லிகை துள்ளியதோ வானில் பூமழை சிந்தியதோ வெள்ளை மல்லிகை துள்ளியதோ பொங்கும் துளிகளில் அங்கம் முழுவதும் தங்கம் நனைகிறது வெள்ளை உடைததில் கொள்ளை அழகுகள் வெளியே தெரிகிறது வானில் பூமழை சிந்தியதோ வெள்ளை மல்லிகை துள்ளியதோ வானில் பூமழை சிந்தியதோ வெள்ளை மல்லிகை துள்ளியதோ பொங்கும் துளிகளில் அங்கம் முழுவதும் தங்கம் நனைகிறதோ வெள்ளை உடைதனில் கொள்ளை அழகுகள் வெளியே தெரிகிறதோ பொன்மானே உடலும் உடலும் இணைய உதடும் உதடும் நனைய விளையாடி பார்ப்போமா பரிமாறி பார்ப்போமா அடடா கண்ணாளா மழையில் மலர்கள் விரிய மழையே தீயாய் எரிய குளிர் காயக்கூடாதா குறை தீரக்கூடாதா வான் பொழிகிறது அழகிய பூ மலர்கிறது வானில் பூமழை சிந்தியதோ வெள்ளை மல்லிகை துள்ளியதோ பொங்கும் துளிகளில் அங்கம் முழுவதும் தங்கம் நனைகிறதோ வெள்ளை உடைதனில் கொள்ளை அழகுகள் வெளியே தெரிகிறது கண்ணம்மா மார்பில் மலர்கள் பொருள நீயும் நானும் பொருள ஒரு யுத்தம் ஆரம்பம் இனி நித்தம் ஆனந்தம் தேன் பொழியும் வரை தினம் தினம் நான் உனதடிமை வானில் பூமழை சிந்தியதோ வெள்ளை மல்லிகை துள்ளியதோ வானில் பூமழை சிந்தியதோ வெள்ளை மல்லிகை துள்ளியதோ பொங்கும் துளிகளில் அங்கம் முழுவதும் தங்கம் நனைகிறது வெள்ளை உடைதனில் கொள்ளை அழகுகள் வெளியே தெரிகிறதோ
ஐயோ இளவரச மாதிரி விதவிதமா ட்ரெஸ் பண்றவன் இப்படி பழனி ஆண்டவர் மாதிரி வீட்டுக்கு எப்படி போவேன்? பிரயோஜனம் இல்ல. எங்க அண்ணன் ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுக்குறேன். போயிடுங்க. எத்தனை நாளா நடக்குது இந்த நாடகம்? அவன் யாருன்னு உனக்கு தெரியாதா? என் மனசுக்குள்ள நிறைஞ்சவர். நோ, அவன் மோசமான ஆளு. அவன் நடத்த கெட்டவளுக்கு பிறந்தவங்கிறத மறந்து போயிட்டியா? அவர் யாரா இருந்தாலும் சரி, அவரைத்தான் நான் காதலிப்பேன். அவனை மறக்க முடியாதுன்னு நீ சொன்னா உன் உறவுகளை எல்லாம் மறக்க வேண்டியிருக்கும். லதா, உன் அண்ணன் சொல்றேன் கேளு. காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? பூவுல தன் எடுக்கிற வண்டு பத்தி கழுகுக்கு என்ன தெரியும்? வாய மூடு. என்னைய கழுகுங்கற உன் கண்ணை குத்தி காக்கைக்கு போட்டுறேன். டேய் விடுடா. விடுங்கம்மா. விடுங்கம்மா. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க உள்ள போங்கம்மா. ஏய், உனக்கு உடம்புல கொழுப்பு அதிகமா போச்சு. நீ என்ன கொலை பண்ணாலும் சரி, என் மனசை மாத்திக்க மாட்டேன். உன் தோலை உரிச்சிடுவேன். I love him. Shut up. I love him. வாய மூடு. I love him. வாய மூடு. ஏய், அவனை நான் பணமாக்கிடுறேன். பணமாக்கிட்டு உன்னை பம்பாய்க்கு கூட்டிட்டு போயிடுறேன்.
ஒண்ணும் பண்ணாது அண்ணா வேண்டாம் கல்யாண், இப்ப நீ எங்கடா போற? ஏண்டா 2 நாள் வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுக்க கூடாது? ஏய், அவ ரெஸ்ட் எடுத்துட்டானா எனக்கு பிஸ்கி என்ன கார்ப்பரேஷன் குழாயிலையா கொட்டும்? அது சரி, அவனை ஏன் இவ்வளவு அர்ஜென்ட்டா ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டிட்டு வந்த? இன்னும் 1 வாரம் அவன் இருக்கலாம் இல்ல? இருக்கலாம் தான். ஆனா அவனை பார்க்க வர மாதிரி ஆஸ்பத்திரியில இருக்கிற சாமானெல்லாம் நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம நம்மள மரியாதையா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பெரிய பெரிய திட்டத்தனம் பண்ணவெல்லாம் பெரிய மனுஷனா இருக்குதா? எனக்கு என்னடி, நான் என்னமோ அவன் நல்லதுக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்க சொன்னேன். அதுக்கு என்னமோ நீ பெருசா கதை விடுறிய. குடிக்கிறதுக்கு காசு இல்லாம பிபி மிஷினை அடகு வச்சது என்னமோ வாஸ்தவம் தான். ஆபத்துக்கு எப்படி பாவம் இல்லையோ தாகத்துக்கும் பாவம் இல்ல. கல்யாண், 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 கல்யாண். இல்ல கல்யாண், எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. டாக்ஸி ஸ்டாண்ட்ல, டான்ஸ் ஸ்கூல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். அவங்க பாம்பே போயிட்டு தான் கேள்வி. கல்யாண் 1 2 3 4 5 6 sorry 6 7 bye. எதுக்குடா மௌனமா இருக்க? சொல்லு, என்கிட்ட சொல்லு. ஒரு தாயா உன் கஷ்டம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். குருங்கிற நிலையில உன் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கணும். சிநேகிதிங்கிற நிலையில இருந்து உன் வேதனையை பங்கு போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லு, பேசு, பேசுடா கல்யாண், பேசு, பேசுடா. சரி, ஓ இஷ்டம். பாரு, வேதனையை விட வேதனையில இருக்கோங்கிற மனோபாவம் தான் ரொம்ப ஆபத்தானது. முதல்ல அந்த மனோபாவத்துல இருந்து வெளியே வா. அப்பதான் குழப்பமே இருக்காது. இந்த பிரபஞ்சத்திலே ஜெயிக்கிற சக்திக்கு நீ சொந்தக்காரன் ஆயிடுவ. நீ சொந்தக்காரன் ஆயிடுவ. ஆமாண்டா, இந்த உலகத்தையே நீ ஜெயிச்சிருவ. டேய், உன் கையில சுதி சேரல, அதனால எங்க கையில நிதி சேரலடா. நீ பாடுறதுக்கு சரியா வர்றதில்லைன்னு ஹோட்டல்கார சீட்டை கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். நம்ம மியூசிக் பார்ட்டி நிக்கணும்னா நீ பாடணும், நாங்க வாழணும். உன் கிரேட் லவ் ஸ்டோரியா ஒரே அடியா கை விட்டு வந்துடு. லவ் பண்ணது என்னமோ நீதான், ஆனா பட்டை எடுக்கிறது என்னமோ நாங்க. என் பிரியமும் லவ்வும் உங்களுக்கு பாரமா இருந்தா உங்க வழி உங்களுக்கு, என் வழி எனக்கு. அவங்கவங்க வழியை பாத்துக்கிறதுக்கு நம்ம நட்பு ஒண்ணு இன்னைக்கு நேத்து வந்ததுலடா. பிரைமரி ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் சேர்ந்து படிச்சோம். கோலி ஆட்டத்துல இருந்து கிரிக்கெட் வரைக்கும் சேர்ந்து விளையாடணும்.
மறந்துட்டியா? 15 வருஷ காலமா உன்னோட உயிருக்குயிரா இருக்கிற எங்களை விட நேத்து புதுசா வந்தவன் உனக்கு பெருசாயிட்டாளா? காதல்னா உங்களுக்கு பெருசா என்னடா தெரியும்? அதை புரிஞ்சுக்கணும்னா இதயம் வேணும்டா. கேளுங்கடா, நல்லா கேளுங்கடா. ஆண்டவன் உலகத்துல வேற யாருக்குமே இதயம் கொடுக்கல, இவன் ஒருத்தனுக்கு தான் கொடுத்திருக்கான். ரோமியோ ஜூலியட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பெஸ்ட் லவ் ஸ்டோரி இவனு தானா. சுரேஷ், எடுத்தேன் கவிழ்த்தேன் பேசாத. அவளை பத்தி உங்க யாருக்கும் தெரியாது. என் லதா சாதாரண பொண்ணு இல்ல. இன்னொரு தடவை என் சங்கதிக்கு வராதீங்க. அப்படின்னா ஒரு வேலை செய், எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் விஷம் கொடுத்துட்டு நீயும் குடி. இந்த காலத்து பொண்ணுங்க செருப்பை மாத்துற மாதிரி லவ்வஸை மாத்துவாளுங்க. இப்ப எவன் கூட சுத்தாலும் இன்னொரு தடவை என் லதாவை பத்தி பேசினா ஒன்ன பேசாம செஞ்சிடும். நான் சாவரத்துக்கு உங்களை மாதிரி கையால் ஆகாதவன் இல்லடா. நானே என் லதாவை கண்டுபிடிக்கிறேன். உங்க வழியை நீங்க பாத்துங்க. மனுஷனுக்கு வெஸ்டி இல்ல, பொண்டாட்டிக்கு சோறு பொங்க காசு இல்ல. நீ பண்ற பெரிய வேலைக்கு உனக்கு சாப்பாடு கொட்டுறதே தண்டம். இதுல உனக்கு பாயாசம் வேற. ஷட் அப். பணம் சம்பாதிக்க முடியாத உன்னை உட்கார வச்சு நான் தீனி போடுறதுக்கு என்ன விவரம் கட்டோனா? கெட் அவுட். என்னடா அப்படி பாக்குற? உன்னதான்டா சொல்ற. பணம் கொடுக்கலன்னா இந்த வீட்டுல காத்த கூட அனுமதிக்க மாட்டேன். கெட் அவுட். கெட் அவுட். இவன் இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தா நான் தூக்கு போட்டுட்டு செத்துருவேன். சாரி டாடி, நான் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைப்பேன். வேண்டாம் கல்யாண். எனக்காக நீ எப்பவும் வருத்தப்படாதம்மா. உன் ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் நான் மலையை கூட தலையில சுமப்பேன். நீ எங்கடா போவ? கல்யாண், Excuse me. come in. Congratulations for your super performance, Miss Lata. Thank you. என் பேரு ஜெயராம், ப்ரமோட்டர் ஆஃப் தி ஆர்ட்ஸ். என்னோட இந்த 20 வருஷ சர்வீஸ்ல உன்ன மாதிரி பெரிய டான்ஸரை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. உன் வாழ்க்கையில லவ், மேரேஜ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாத்தையும் விட்டுட்டு என் ட்ரூப்ல சேர்றதுக்கு நீ மட்டும் சரின்னு சொன்னா உன் புகழ செவ்வாய் கிரகம் வரைக்கும் பரப்புறது என் பொறுப்பு. என்ன சொல்ற? ஆனா எங்க வீட்ல ஒரு வார்த்தை கேட்டு பாக்குறேன். You are most welcome to do so. This is my visiting card. I am expecting you in my office. Best of luck. Thank you. சார், என் தங்கச்சி உங்க டான்ஸ் ட்ரூப்ல சேர்த்துக்கிறத பத்தி எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. லதாவை உலகத்திலேயே பெரிய டான்ஸர் ஆக்கணும். Don't worry. லதா பெரிய டான்ஸர் ஆயிடுவா. நான் அவளை பெரிய டான்ஸரை ஆக்கி காட்டுறேன். வேணும்னா நீயும் கூட நம்ம ட்ரூப்ல ஜாயின் பண்ணிக்க. ஆகட்டும் சார். தேங்க்யூ.
அகில இந்திய நாட்டிய புகழ் குமாரி லதா பாம்பேயில் இருந்து சென்னை விஜயம். இன்று அவரது அற்புத நடன Autograph, please. No autograph. What nonsense. லதா, என்னாச்சு? நான் கிட்ட வந்தா நீ ஏன் தள்ளி போற? நீ பேசாம இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. பேசு லதா. லதா, லதா, ப்ளீஸ். லதா, பயந்தாங்குள்ள எதுக்காக தப்பிச்சு ஓடுற? Behave yourself. ஏதோ ஃபேன் ஆச்சுன்னு இடம் கொடுத்தா பேய் மாதிரி தொத்துறியே. ப்ளீஸ் கெட் அவுட். நான் இங்க வந்திருக்கிறது போறதுக்காக இல்ல. இன்னும் நம்ம காதல் செத்து போகாம உயிரோட தான் இருக்கு நிரூபிக்கத்தான். அது உன் கற்பனை. அன்புங்கிறது முகத்துக்கு போட்டுக்கிற மேக்கப் இல்ல லதா. எப்ப வேணான்னு தோணுதோ அப்ப கலைச்சிட்டு போயிடுறதுக்கு. லதா, பெரிய போராட்டங்களோட காதலை சந்திக்கணுமே தவிர பயந்து போய் ஒதுங்கிடக்கூடாது. நீ செஞ்ச மோசத்தால ஆடி காத்துல சிக்கின பஞ்சாட்டம் என் வாழ்க்கையே ஆடி போச்சு. என் இதயத்துல இருக்கிற வேதனையோட விம்மல் தான் இது. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. சொல்ல போனா உன் முகத்தை கூட நான் பார்த்ததில்ல. மரியாதையா இங்க இருந்து போயிடு. என்ன நீ மோசம் செய்யக்கூடாது லதா. நீ பொய் பேசினாலும் உன் கண்ணு மட்டும் உண்மையை பேசுது. அந்த கண்ணு மட்டும் தான் என் அன்புக்கு சாட்சியம். பேசு லதா. நீ சத்தியம் பண்ணதுல எங்க போச்சு? உன்ன மாதிரி லோஃபருக்கு சத்தியம் செஞ்சு கொடுக்க நான் ஒன்னும் பிச்சைக்காரி இல்ல. இன்னைக்கு என் கலைக்காக, ஆஸ்திக்காக, அந்தஸ்துக்காக உன்னாட்ட என் பின்னாடி வர பைத்தியக்காரங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அகங்காரத்திலையும் ஐஸ்வர்யத்திலையும் கொழுப்படுத்து தன்னையே மாத்திக்கிற அந்த நாட்டியக்காரி எனக்கு தேவையில்லை. பாத்தியா எப்படி சுக்கல் சுக்கலா ஆயிடுச்சுன்னு? உன் பாசம் கூட அப்படித்தான். ஹலோ ரிசப்ஷன். ஜில்லுன்னு என் மனசு மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் வழிக்க விழுந்ததே ஞாபகம் இருக்கா? இப்ப நான் நினைச்சா உனக்கு முத்தம் கொடுக்க முடியும். உனக்குள்ள மூழ்கி முத்தெடுக்கவும் முடியும். ஆனா உனக்கு தாஜ்மஹால் கிட்ட தான் முத்தம் கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். இப்பவாவது நான் யாரும் ஞாபகம் வருதா? Don't you love me? Don't you love me? No. Don't you love me? No. Don't you love me? No. Come on, say that you love me. No, I don't love you. You cheat. Don't you love me? Hey, don't you love me? You?
தனியா இருக்கிற என் தங்கச்சி ரூமுக்குள்ள வந்து கலடா சரியா? எவன்டா நீ? உன் தங்கச்சியை காதலிச்சவன் மச்சான். பைத்தியக்காரன். லதா, இந்த தெரு நாய் உன்னை காதலிச்சானா? தயவு செஞ்சு இங்க கலாட்டா பண்ணாம போயிடு. இவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்கடா. இவனை பாட்டா கழட்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கடா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கோவத்தில் உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேன். எதிரிங்க எத்தனை பேருனாலும் கிடைப்பாங்க, ஆனா நிஜமான நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐ எம் வெரி சாரி. என் மேல உங்களுக்கு அபிமானம் இருந்தா முதல்ல அவளை சந்திக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யணும். டான்ஸ்ல எவ்வளவு மாடலா இருக்கான். He looks nice. நம்ம ட்ரூப்ல இவனை வளைச்சு போட்டுட்டா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டையே பிடிச்சிடலாம். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தது நல்லதா போச்சு. ஒரே கல்லுல 2 மாங்கா. 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 லதா, he is Mr. Kalyan, the great dancer. ஹலோ. எனக்கு தெரியாதவங்களோட நான் கை கொடுக்கறது இல்ல. வணக்கம். இவர் நம்ம ட்ரூப்ல ஹீரோவா சேர போறார். நீங்க 2 பேரும் சேர்ந்து இத்தனை நாளா நான் கனவு கண்ட டான்ஸ் பேலேக்கு டோட்டலா உயிர் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். நாளையிலேருந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து இங்கேயே டான்ஸ் ரிஹர்சல் ஆரம்பிக்கலாம். சாரி சார், சின்ன வயசுல இருந்து எனக்கு டான்ஸ் கத்து கொடுத்த குரு எங்க அம்மா தான். எங்க வீட்லயே எங்க அம்மாவோட கைடன்ஸ்லயே பிராக்டிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இட்ஸ் ஃபைன்.
இந்தாங்க என் சம்பளம். சபாஷ், இப்பதான் நீ என் மகன் நிரூபிச்சிருக்க. நீ பொன் முட்டை இட்டதுக்கு அப்புறம் உன்னை எப்படா நான் வெளியில விடுவேன்? இதோ பாரு, நீ சம்பாதிக்கிற காசெல்லாம் என் கையில கொடுப்ப இல்ல? பாயாசத்தோட வயிறு நிறைய சாப்பாடு போடு. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, கடை மூடிடுவான். நீ உள்ள போ, கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போ. போ. யாருப்பா உன் ட்ரூப்புக்கு ஆர்கனைசர்? ஜெயராம்னு வெளிநாடு வரைக்கும் பேர் வாங்கின ஆளுமா. அம்மா அம்மா என்னாச்சுமா? ஏதோ தலை சுத்தற மாதிரி இருக்கு. போய் உடனே ஏதாவது மருந்து வாங்கிட்டு வா. சரி. எதுக்குப்பா இந்த பரீட்சை? என் கனவையும் என் புள்ள கனவையும் நனவாக்குற வழியை காமிச்சிட்டு அதுல முள்ளையும் போட்டா என்ன அர்த்தம்? பணத்துக்காகவும் புகழுக்காகவும் எந்த காரியத்தையும் செய்ய தயங்காத அந்த ஜெயராமனோட கூட்டத்துல இவன் சேர்றேன்னு சொன்னா குருங்கிற நிலையில ஏத்துக்கவா, தாயா இருந்து தடுக்கவா? என்ன செய்யறது? இப்ப நீ என்ன வழி பண்ண போற? எது எப்படி ஆனாலும் என் லட்சியத்தை மட்டும் நான் மாத்திக்கவே மாட்டேன்.
இவங்க தான் எங்க அம்மா, நம்ம எல்லாருக்கும் குரு. அம்மா, இவன் ராஜா. வணக்கம். வேணு. வணக்கம். ராதா, லக்ஷ்மி. இந்த பொண்ணு பேரு ஜூலி, டான்ஸ் பைத்தியம், என் ரசிகை. வணக்கம். வணக்கம். என் பேர் லதா. வணக்கம். ராஜகுமாரி கேரக்டர் இந்த பொண்ணுக்கு பொருத்தமா இருக்கும். ஐயோ, அந்த ராஜகுமாரி லட்சணம்லாம் அந்த மூஞ்சில எங்க இருக்குமா? ஜூலிக்கு தான் சரியா இருக்கும். வேணும்னா தாசி கேரக்டருக்கு. போதும் போதும், யார் யார் என்னென்ன கேரக்டர்னு எனக்கு தெரியும். வாங்க ரிஹர்சல் பண்ணலாம். Hi, I am in white. Meet me tonight. Kiss me tight. ஓஹோ, அதுக்காகத்தான் கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு பிடிக்க பாக்குறியா? நீ முத்தம் கொடுத்தா உடம்புங்கிற வெண்ணையே உருகி போயிடாதா? முத்தம் கொடுக்கறதுக்கு தாஜ்மஹாலுக்கு கூட்டிட்டு போவியா? தாஜ்மஹாலுக்கு என்ன, சுவிட்சர்லாந்துக்கே கூட்டு போவேன். கிஸ் இன் ஸ்விஸ். கிஸ் ஆனதோ ஹனிமூனுக்கு. சீப்போ, மேரேஜுக்கு முன்னாலேயா? அதான் லேட்டஸ்ட். ஹனிமூன் ஆனதும் மேரேஜ். யூ நாட்டி. பாத்தியா, என்ன நாட்டின்னு சொன்ன, விரல வெட்டிக்கிட்ட. காட்டு. உன் முத்தம் தான் ஸ்வீட்னு நினைச்சா உன் ரத்தம் கூட ஸ்வீட்டா இருக்கே. இன்னும் என்னென்ன இனிக்கும்னு கண்டுபிடிக்க ஒரு சந்தர்ப்பம் வராமல போக போகுது. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? லவ்வர்ஸ் நினைச்சுப்பாங்க. நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போறேன். மத்தவங்க மாதிரி ஏமாத்த மாட்டேன். ஐயோ, இப்ப எப்படி வீட்டுக்கு போறது? வீட்டுக்கு போறதுக்கு தான் ட்ரெஸ் வேணுமே தவிர ஹெல்த் கிளப்புக்கு எதுவும் தேவையில்லை. வா. யோகா 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 யோகம் செய்தால் இன்பம். ஆஹா ஆஹா. நான் சொல்வேன் பாடங்கள் உன்னை கொடு. என்னென்ன விதம் என்று சொல்லிக் கொடு. ஓம் சாந்தி சிந்தாமணி. யோகா 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 யோகா. யோகம் செய்தால் இன்பம். ஆஹா ஆஹா. முத்தாசனம் போட்டாய் கன்னத்தில், சிம்மாசனம் போட்டாய் மஞ்சத்தில். சிரசாசனங்களில் இளமை நிலைக்குமே. சிரசாசனங்களில் இளமை நிலைக்குமே. கோபங்கள் வந்தாலும் மனம் மாறுமே. யோகா 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 யோகா. யோகம் செய்தால் இன்பம். ஆஹா ஆஹா.
அன்பாசனம் நீ போடு நெஞ்சோடு, இன்பாசனம் நீ போடு என்னோடு. நீச்சல் குளங்களில் கோபால லீலைகள், நீச்சல் குளங்களில் கோபால லீலைகள், சிருங்காரமே வாழ்க்கை என் கண்மணி. யோக 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 யோகா, யோகம் செய்தால் இன்பம் ஆஹா ஆஹா. நான் சொல்வேன் பாடங்கள் உன்னை கொடு, என்னென்ன விதம் என்று சொல்லிக் கொடு. ஓம் சாந்தி சிந்தாமணி. யோக 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 யோக, யோகம் செய்தால் இன்பம் ஆஹா ஆஹா. வாவ், பியூட்டிஃபுல். சார், இந்த ட்ரெஸ்ல உங்களை பொண்ணுங்க பார்த்தாங்கன்னா உங்களை நான் தான் கட்டிக்குவேன்னு கியூல நிப்பாங்க. டெஃபினெட்லி சார். ஜூலி கேட்டா கோவப்படுவா. ஆஹா, சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். அந்த ஒரே ஒரு தரம் தான். சுரேஷ், கல்யாண் இனிமே என்ன கல்யாண்? ஜூலிய மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹனிமூனுக்கு பீச் கெஸ்ட் ஹவுஸ்ல செட்டில் ஆயிட்டான். கல்யாண், 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 நான் பண்ண தப்புக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. நீங்க எனக்கு இல்லைன்னு ஆயிட்டதுக்கு அப்புறம் நான் யாருக்காக உயிர் வாழணும்? அட்லீஸ்ட் நீங்களாவது சுகமா இருங்க. God bless you. Wish you a very happy married life. லதா, லதா, லதா. No, no. லதா, No, no. லதா, 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 இல்ல. என்ன சாக விடுங்க. No. I want to die. லதா. No, விடுங்க. விடுங்க. I want to die. No. நீ
பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் இருக்குன்னு உன் மனசு கேளு. அந்த மனசு நீங்க ஜூலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்பவே செத்து போச்சு. சாகல, நீதான் சாகடிச்சிட்ட. நீ எனக்கு துரோகம் செஞ்சிட்ட. நீ பண்ண தப்ப அந்த தெய்வம் கூட மன்னிக்காது. நோ, நான் ஒரு தப்பு செய்யல. நீதான் செஞ்ச. நோ நோ நோ. உன் அடி மனச நீயே கேளு. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. ஆமா சொல்றேன், உங்க மேல சத்தியமா சொல்றேன். நம்மளை பிரிக்கணுங்கிறதுக்காக எங்க அண்ணன் உங்களை கொலை பண்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாருன்னு எனக்கு தான் தெரியும். அந்த சூழ்நிலையில என்னால என்ன செய்ய முடியும்? What could I do? What could I do? உங்க உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் உங்களை விட்டு விலகி பிடிக்காத மாதிரி நடிச்சேன். முட்டாள்தனத்தால எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்ட லதா. தைரியமா நீ என் பக்கத்திலே இருந்திருந்தா உங்க அண்ணன் மட்டும் இல்ல இமயமலையே வந்தாலும் எதிர்த்திருப்பேன். ஆமா லதா, உண்மையான காதலுக்கு வேண்டியது தைரியம். தைரியம் இல்லாததுனாலதான் பல பேரோட காதல் பலியாயிடுது. உன் வாழ்க்கையும் அப்படி ஆயிடக்கூடாது. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கதா நானும் கல்யாணம் சேர்ந்து அந்த நாடகம் ஆட வேண்டி வந்துடுச்சு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பாய். வெரி ஹாப்பி. நாளைக்கு நாம நடத்த போற பேலே டான்ஸ் மக்களோட மனங்கள்ல முதலிடம் பிடிக்கணும். கல்யாண், அம்மா இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீங்க எல்லாரும் போலாம். வாங்க, அம்மா கிட்ட அறிமுகப்படுத்துறேன். கல்யாண், அவங்கள உட்கார வை. நீ போய் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. சரிம்மா, உட்காருங்க. ஒரு காலத்துல மேடையில ஒலிச்ச சலங்கையோட டியூனை நீ டோட்டலா மாத்திட்ட மாதிரி இருக்கு. மாறி போறது சகஜம்தான். காலம் மாறிடுச்சு. ஹீரோ ஹீரோயின்கள் மாறிட்டாங்க. அதனால டியூனும் சேர்ந்து மாறுறது தப்பு இல்லையே. நீ மட்டும்தான் மாறலன்னு நினைக்கிறேன். டோட்டலா அப்படியே இருக்கு. தப்பா நினைக்கிற ஜெயராம். 20 வருஷத்துல மழங்கி போயிட்ட உன் புத்தியால எனக்குள்ள இருக்கிற மாற்றத்தை புரிஞ்சுக்க முடியல. அன்னைக்கு நான் உன் ட்ரூப்ல இருந்த ஒரு டாப் கிளாஸ் டான்சர். இன்னைக்கு உன்னை என் வீட்டு படியேறி வர வச்சிருக்கிற ஒரு டாப் கிளாஸ் டான்சருடைய தாய். உன்னுடைய பயிற்சியிலையும் பெரியவங்க தயவுலையும் உன் சன் டாப் கிளாஸ் டான்சர் தான். ஆனா இந்த ஊருக்கு மட்டும்தான் அவனுடைய கீர்த்தி உலகம் முழுக்க தெரியணும்னா இந்த ஜெயராம் போல இருக்கிற கலை காவலரோட உதவி என்னைக்கும் தேவை. இல்ல, வைஜெயந்தி விலகி போனதும் ஜனங்கள் மறந்து போயிட்ட உன் ட்ரூப்போட பேரை மறுபடியும் இந்த வைஜெயந்தியோட மகன்தான் காப்பாற்ற வேண்டி வந்திருக்கு. அதனாலதான் உன் அகங்காரத்தை மறந்துட்டு எவ்வளவு தூரம் வந்திருக்கேன். உண்மைதான் வைஜெயந்தி, வெற்றி உனக்குத்தான். உங்ககிட்ட வாக்குவாதம் செஞ்சு தோத்து போறதுக்கு நான் வரல. கலைக்காக டோட்டலா வாழ்க்கையே அர்ப்பணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரூப்போட முதலாளியா வந்திருக்கேன். அதை நீ தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துங்க. நோ தேங்க்ஸ் கல்யாண். ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் யுவர் கிரேட் மதர். அதே மாதிரி நீயும் கூட கிரேட் சன் ஆஃப் ஏ கிரேட் டான்சர்னு பேர் வாங்கணும். நாட்டியக்காரங்களோட சரித்திரத்திலேயே டோட்டலா ஒரு புது அத்தியாயத்தையே நீ படைச்சு காட்டணும். பெஸ்ட் ஆஃப் லக். ஒர்க் ஹார்ட். வர்றேன். இதுக்கு பேர் தான் விதியா? எந்த ஜெயராம் என் வாழ்க்கையை இருட்டுக்குள்ள தள்ளானோ அதே ஜெயராம் என் மகனோட திறமையை வாடகைக்கு வாங்க வந்திருக்காங்க.
இதை நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன். என் லட்சியத்தை என்னோட எதிரிக்கிட்ட அடகு வச்சிட மாட்டேன். ஜெயராம், என் திறமையை நீ தெரு தெருவா வித்த மாதிரி என் மகனோட திறமையை நீ விற்கிறதுக்கு உன்னை நான் அனுமதிக்கவே மாட்டேன். உன் ப்ரோக்ராம் நடக்கிறப்ப என் மகன் இந்த ஊர்லயே இருக்க மாட்டான். அமெரிக்க ப்ரோக்ராம் எக்ரிமெண்ட் ரெடி ஆயிட்டா சீக்கிரமே எங்க ஏற்பாடுகளை செஞ்சிடறோம். இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்கு முன்னால அமெரிக்கன் அம்பாசிடருக்கு உங்க ப்ரோக்ராமை காட்டணும். ஜஸ்ட் ஏ ஃபார்மாலிட்டி. இட்ஸ் ஆல் ரைட். பேலே ப்ரோக்ராம் எப்போ அரேஞ்ச் பண்ண சொல்றீங்க? நெக்ஸ்ட் வீக் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே. பெஸ்ட் ஆஃப் லக். ஆல் தி பெஸ்ட். see you sir. சார் சார், நம்ம பிளான் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. என்னாச்சு? லதாவும் கல்யாணம் பிளேன்ல ஏறி தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த காதல் வலையில சிக்கனவங்களுக்கு மோகந்தா இருக்கும், புத்தி இருக்காது. 20 வருஷத்துக்கு முன்னால இதே காதல் கதை அந்த வைஜெயந்தி எனக்கு சொல்லி என் தொழிலை கெடுத்தா, மறுபடியும் அவளோட மகனும் அதே காதலை சொல்லி என்னை ஏமாத்திட்டு என் ப்ரோக்ராம் பிளான் எல்லாத்தையும் கெடுக்கிறானா? நோ நோ. என்னங்க, மருந்து வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? அது உன் மருந்த பத்தி கேக்குறியா? உனக்காக நான் மருந்து வாங்கிக்கிட்டு மருந்து ஷாப்ல இருந்து வெளியே வந்துட்டு இருந்தேன்னா கரெக்டா அதே சமயம் ஒரு குட்டிக்கார பையன் என் மேல வந்து இடிச்சிட்டான். என் பாட்டில காப்பாத்திக்க நினைச்சு உன் பாட்டில கீழே விட்டுட்டான். அது உடஞ்சிடுச்சு. என்னங்க, எனக்கு இனிமே இந்த மருந்தெல்லாம் வேண்டாங்க. எனக்கும் ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்துருங்க. உங்க பாட்டில் இல்ல, விஷ பாட்டில். காதலுங்கிற புனிதமான உறவை உங்க மூலமா நான் கொச்சப்படுத்திட்டேன். அதுக்கு எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. எனக்கு என் இல்லற வாழ்க்கை தோத்து போயிட்டாலும் என் லட்சிய வாழ்க்கையாவது வெற்றி பெறட்டும். அது போதுங்க, அது போதும். ஆக்ரா போகணும்னா டாக்ஸி பிடிக்கணும். அவோ சாப், நமஸ்தே சாப், வாங்கோ வாங்கோ. நீ யாரியா? கப்பர் சிங். தமிழ் பேசுறியே, தெரியுமா? கப்பர் சிங் என் தம்பி. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். தாஜ்மஹலே கண்ணுல பார்க்க கூடாது, தில் சே தேக்கோ, தில் சே மனசுல பார்க்கணும். இப்பதான் ஆக்ரா வரீங்களா? தாஜ்மஹால் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு.
बहुत निशा आता है. என்னடா ரொம்ப குளிருதா? நீங்க இப்ப இதை முதல்ல குடிங்கோ, குளிரடிக்காது. இந்த மருந்தை நீங்க குடிச்சீங்கன்னா மொஹபத்துல அப்படியே உலகத்தை மறந்து போடுவீங்க. குடிங்கோ. நான் குடிச்சு குஷியாகுது. 2 கிளாஸ் பியோ. எம்மா 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 பாரு பொன்னம்மா, அட மஞ்சள் வெயில் பட்டால் இந்த காஷ்மீர் பொன்னம்மா. காஷ்மீரை பார்த்து சலாம் வச்சேன் பொன்னம்மா. காஷ்மீரை கண்டு சலாம் வச்சேன் பொன்னையா. அழகான பொண்ணே வச்சேன் உனக்கு காஷ்மீர் சல்யூட்டு. அன்பான ரோஜா வச்சேன் உனக்கு மெட்ராஸ் சல்யூட்டு. அழகான ராஜா வச்சேன் உனக்கு காஷ்மீர் சல்யூட்டு. அட அன்பான காதல் தந்தாய் உனக்கு மெட்ராஸ் சல்யூட்டு. காஷ்மீரை பார்த்து சலாம் வச்சேன் பொன்னம்மா. கண்களை தொட்டேன் ஒரு போதை வந்திருச்சு. இரு கிளிகளும் தரை உருள பனிமலைகளும் தினம் உருக மூடு வந்திருக்கு. அடி சூடு எங்கிருக்கு? என்னுயிர் தொட்டா அட ஏக்கம் வந்துருச்சு. உடம்புக்குள் ஒரு பனி அடிக்க, மனதுக்குள் ஒரு வெயில் அடிக்க, மோகம் வந்திருக்கு, புது வேகம் வந்திருக்கு. மலைகளிகளில் இரு பறவைகளா மானே, சமவெளிகளில் இரு நதி எனச் சேரும். பத்தினி பொண்ணே சித்தினி பெண்ணே என்னையும் பாராட்டு. மன்மத மன்னா மடியில் இட்டு என்னையும் தாலாட்டு. காஷ்மீரை பார்த்து சலாம் வச்சேன் பொன்னம்மா. கொள்ளையிடட்டுமா, கொஞ்சம் கிள்ளி விடட்டுமா? தொட்ட இடம் என்ன பத்தி எரியுது ராஜா, ராஜா. நெஞ்ச அடிக்கடி தந்தி அடிக்குது ராணி, ராணி. மன்மதாம்பு விட்டவனுக்கு பொண்ணோட சாலியோட்டு, போய் நந்தவனத்தை தந்தவனுக்கு என்னோட சால்யூட்டு.
காஷ்மீர பார்த்து சலாம் வச்சேன் பொன்னம்மா அட காஷ்மீர பார்த்து சல்யூட் வச்சேன் பொன்னம்மா லதா ஃபாலோ மீ கல்யாண் ஐ லவ் யூ Kill him and kill the girl. யாரா நீங்க? சொல்லாம கொள்ளாம அவன் கூட ஓடி வந்துட்டியா? பாகிஸ்தானுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாலும் உன்னை விட மாட்டேன். அவனையா கல்யாணம் பண்ண போறேன்? ஆமா, நான் அவர்தான் கல்யாணம் பண்ணி போறேன். என்ன செய்வ? உன்னை ஸ்டாப் இட். தங்க முட்டையிடுற ஆர்டிஸ்ட் எல்லாம் பூ மாதிரி பார்த்துக்கணும். லதா, நீ உள்ள போ. லுக், காதல் மயக்கத்துல இருக்கிறவங்க எது வேணாலும் செய்வாங்க. அவங்கள பிரிக்கிறதுக்கு சுவிட்சை எங்க அழுத்தணும்னு டோட்டலா எனக்கு தெரியும். I did it for you, கல்யாண். ஆடி பாடி ட்ரூப்புக்கே பெரிய பேர் வாங்கி கொடுத்த. நான் கனவு கண்ட என் வாழ்நாள் குறிக்கோள் நாளைக்கு டோட்டலா உலக புகழ் பெறப் போகுது. இப்பவாவது உன் புடிவாதத்தை விட்டுட்டு அமெரிக்கன்ஸ் முன்னாடி ப்ரோக்ராமுக்கு ஒத்துக்க. நெவர். எங்க அப்பா அம்மா விஷம் குடிச்சு சாக காரணமா இருந்த உன் ட்ரூப்ல என்ன கொன்னாலும் சரி, நான் டான்ஸ் ஆட மாட்டேன், ஆடவே மாட்டேன். நான் நினைச்சா உன் காதலுக்கே சமாதி கட்டிடுவேன். உன் காதலியோட கண்ணு முன்னாலே ஆசிட் ஊத்தி டோட்டலா அவனை சாகடி. தயவு செஞ்சு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. கல்யாணம் நான் சம்மதிக்க வைக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். கல்யாண் ப்ளீஸ், கல்யாண் நமக்காக, நம்ம காதலுக்காக சரின்னு சொல்லுங்க கல்யாண் ப்ளீஸ்.
Welcome, welcome. Thank you. Come on. யோ சாஸ்திரி, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சியா? லதாவும் கல்யாணம் வந்துருவாங்க. பேந்த ஒழிக்காம சீக்கிரம் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிரியா? சொல்லு. எங்கடா இன்னும் காணோம்? வாங்கடா போய் பார்க்கலாம். வாங்கடா. கல்யாண் மேரேஜுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிட்டோம். சீக்கிரமா போலாம்.
கல்யாண், நோ, அண்ணனை கொண்டுடாதீங்க. முடியாது. இனிமே இவங்களை பிரிக்கவே முடியாது. உண்மையான காதலை பிரிக்க முடியாதுங்கிறத டோட்டலா புரிஞ்சுக்கிட்டேன். காதல் காற்றில் அணைந்து போகும் கற்பூர தீபம் அல்ல, கல்லெறிந்தால் உடைந்து போகும் கண்ணாடி சிலையும் அல்ல. உண்மையான காதலை பிரபஞ்சம் இருக்கும் வரைக்கும் பிரிக்க முடியாது. இதயம் உள்ள வரைக்கும் இந்த கீதமும் இருக்கும். காற்று மண்டலம் இருக்கும் வரைக்கும் இந்த இதய கீதம் கேட்டுக்கொண்டே இருக்கும்.